அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நாள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக தாழ்த்தள குளிர்சாதன மின்சார பேருந்து இன்றைக்கி வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. அதுக்கான ஒரு இன்னாகரல் ஃபங்க்ஷனுக்காக தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த விழாவோட சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் போக்குவரத்துறை அமைச்சர் திரு சாசி சிவசங்கர் அவர்களும் தான் வந்திருக்காங்க. முதற்கட்டமாக பார்த்தீங்கன்னா ரூபாய் 233 கோடி செலவில் 130 மின்சார பேருந்துகள் வந்து இன்றைக்கி அறிமுகப்படுத்துகிறாங்க. அதில் 55 பேருந்துகள் பார்த்தீங்கன்னா ஏசி பேருந்தும், மீதி இருக்க பேருந்துகள்லாம் வந்து ஏசி இல்லாத பேருந்துகளாக அறிமுகப்படுத்துகிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரும்பாக்கம் பணிமனையிலிருந்து தான் இந்த பேருந்து சேவை வந்து துவங்கி வைக்கிறாங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2ல் பூந்தமல்லி, சென்ட்ரல், இந்த மாதிரி அடையார் டிப்போ, இந்த மாதிரி டிப்போஸ்லாம் வந்து இந்த ஏசி பஸ்ஸோட சேவை வந்து துவக்கி வைப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வியாசர்பாடி, பெரும்பாக்கம், பூந்தமல்லி, மத்திய பணிமனை மற்றும் தண்டையார்பேட்டை 1 பணிமனைகளில் புதிய தாழ்தள மின்சார பேருந்துகளை மொத்த விலை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கிராஸ் காஸ்ட் கான்ட்ராக்ட் அடிப்படையில் இயக்குவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக மீதமுள்ள 3 பணிமனைகளிலும் உரிய கட்டிட உட்கட்டமைப்பு முன்னேற்றம் செய்வதற்குரிய கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. பயணிகளின் வசதிக்காக 55 புதிய தாழ்தள மின்சார பேருந்துகள் குளிர்சாதன பேருந்துகளாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக வியாசர்பாடி மின்சார பேருந்து பணிமனையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 30/6/2025 அன்று திறந்து வைத்து முதல் கட்டமாக 120 புதிய தாழ்தள மின்சார பேருந்துகள் இயக்கத்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொடியசைத்து தொடங்கி வைத்தார்கள். இன்று 2ஆம் கட்டமாக மேம்படுத்தப்பட்ட பெரும்பாக்கம் மின்சார பணிமனையை திறந்து வைக்கும் விழா மற்றும் 55 புதிய தாழ்தள மின்சார குளிர்சாதன பேருந்து மற்றும் 80 புதிய தாழ்தள மின்சார பேருந்துகள் என மொத்தம் 135 பேருந்துகளின் இயக்கத்தை துவக்கி வைக்கும் விழாவிற்கு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னாகரல் ஃபங்க்ஷன் பார்த்துருப்பீங்க. இப்போது நம்ம பஸ்ஸோட எக்ஸ்டீரியர், இன்டீரியர் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வண்டி அசோக் லேலாண்டோட ஸ்விட்ச் மொபிலிட்டி அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓம் அப்படிங்கிற நிறுவனம் அவங்க தான் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அசோக் லேலாண்டோட பிராண்டு தான். வண்டியோட ஃப்ரண்ட் லுக் பாருங்கள், ரெட் கலரில் சும்மா சூப்பராக இருக்குது. அதே மாதிரி நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா தெரியும், க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. பச்சை கலர் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் பஸ் எலக்ட்ரிக் வண்டிகளுக்கான வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் கொடுத்துருப்பாங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா ஸ்விட்சுக்கான அந்த பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்விட்ச் அப்படின்னு அழகாக போட்டிருக்காங்க. அதுக்கு மேலேயே மின் பேருந்து அப்படின்னு எம்டிசி தமிழ் அழகாக போட்டிருக்காங்க. அதே மாதிரி விண்ட்ஷீல்டில் பார்த்தீங்கன்னா ஏசி பஸ் அப்படிங்கிறத டினோட் பண்ணுற மாதிரி ஸ்டிக்கரிங்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு விஷயந்தான் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருக்குது. PEK அப்படின்னு போட்டிருக்காங்க. பெரும்பாக்கம் டிப்போவோட கோடு தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி PAK அப்படின்னு இருக்கும். அதை வந்து இப்போ எலக்ட்ரிக் டிப்போவாக மாற்றிருக்கனாலே என்னமோ PEK அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாக்கம் டிப்போவை வந்து PEK அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஏசி பஸ் அப்படிங்கிறதுனால ஏசி பஸ்க்கான ஃபேர் தான் வந்து வாங்குகிறாங்க. இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நான் ஏசி வண்டி, அது வந்து டீலக்ஸ் கேட்டகரி. இந்த பஸ் பாஸு 1000 ரூபீஸ் பாஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் வந்து செல்லாது. இதுக்கு வந்து நீங்கள் அந்த 2000 பாஸ் ஒன்று 2000 பாஸ் இருக்குது, அது வந்து இந்த பஸ்ஸில் செல்லும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா கேஷ் கொடுத்தோ இல்லை ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமா டிக்கெட் வாங்கிக்கலாம். ஸோ மக்களே, இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்டீரியர் பார்த்துருக்கோம். இப்போ வந்து இன்டீரியர் பார்க்கலாம். உள்ளே வந்த உடனே பாருங்கள், ஒரு டிரைவர் கேபின், ஒரு நீட்டான ஒரு டிரைவர் கேபின் பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்குங்க. புது வண்டி, எல்லாமே ஃபுல்லாக எலக்ட்ரிக்கலாக கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க.
சேஃப்டிக்காக நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்கங்க. இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா டோரை வந்து க்ளோஸ் பண்ணால் தான் வண்டியை வந்து மூவ் பண்ண முடியும். அதே மாதிரி டிரைவர் சீட்டு கீழே ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டி கிட்டு. அதே மாதிரி வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா 7 சிசிடிவி கேமராஸ் இருக்குது. இது இல்லாமல் SOS பட்டன் இருக்குது, எமர்ஜென்சி பட்டன்ஸ், அந்த மாதிரி ஏதாவது எமர்ஜென்சினா அதை யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த வண்டியோட ஏசி வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸடாக கொடுத்துருக்காங்க. முதல்ல அந்த BS4 வண்டியில் இருக்க மாதிரி அட்ஜஸ்டபிள் கிடையாது, ஃபிக்ஸடாக கொடுத்துருக்காங்க. ஆனால் ஏசி வந்து கூலிங் சூப்பராக இருந்ததுங்க. அது குறை சொல்கிற மாதிரி இல்லை. இந்த வண்டியோட அல்டிமேட்டே அதுதான். ஏசி பஸ்னால ஏசி கூலிங் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருந்தது, அதில் எந்த குறையும் இல்லை. அண்டு பேசஞ்சர்ஸோட சீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2+2 கான்ஃபிகரேஷனில் தான் இருக்குது. சிட்டி பஸ் அப்படிங்கிறதுனால சீட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் சார்ஜிங் பாயிண்ட் வந்துடும். அப்புறம் பர்டிகுலர் சீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட்டும் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்காக. அண்ட் பஸ்ஸோட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு லோ ஃப்ளோர் பஸ்ஸு. லோ என்ட்ரி, அல்ட்ரா லோ என்ட்ரி தான். முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கிற விதமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியோட பேசிக் ஃபீச்சர்ஸை வந்து எல்லாமே பார்த்துட்டோம் என்னென்ன இருக்குது அப்படின்னு. ஆனால் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நான் ஏசி பஸ் மாதிரியே இந்த வண்டியிலையும் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்டர் சீட் இல்லை. இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். பார்க்கலாம் ஃப்யூச்சரில் MTC என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. இப்போ பாருங்கள், நம்ம எலக்ட்ரிக் பஸ்ஸோட சார்ஜிங் ஸ்டேஷனில் இருக்கோம். இந்த வண்டி சார்ஜ் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 hours வந்து எடுத்துக்குன்னு சொல்கிறாங்க 0 to 100. அப்படி சார்ஜ் பண்ணாங்க அப்படின்னா இதோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 kilometers இருக்கும். 200 kilometer வரைக்கும் இந்த வண்டியை வந்து ஒரு சிங்கிள் சார்ஜில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பெரும்பாக்கம் டிப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக் பஸ் மட்டும்தான் இனிமேல் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இங்கே வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்த டீசல் பேருந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க செம்மஞ்சேரி டிப்போவுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இனிமேல் அந்த பஸ்ஸெல்லாம் அங்கேருந்து தான் போகும். இந்த பெரும்பாக்கம் டிப்போலேருந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஏசி பஸ், நான் ஏசி பஸ் ரெண்டுமே தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இந்த எலக்ட்ரிக் ஏசி பஸ் வந்து பார்த்திங்கன்னா முதற்கட்டமாக இப்போது வந்து IT காரிடாரில் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா 570, 570S, அதுக்கப்புறமா 102, 95X, 555S இந்த மாதிரி பஸ்ஸெல்லாம் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்க மற்ற பகுதிகளுக்கும் வந்து இந்த பஸ்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகே மக்களே, இதோட வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.